பிரதான எதிர்க்கட்சி இப்படி பம்பரம் போல சுழன்று வேலை செய்து கொண்டிருக்கிறது. இந்நேரம் உதயநிதி டூர் ப்ரோக்ராம் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்க வேணாம். வீடியோ வெளியிடுறது மட்டும்தான் பிரச்சாரமா? ஒரு பிளான் பண்ணுறீங்கன்னா அதை கூட ஒழுங்காக செய்ய மாட்டீங்களா? ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு முடிவு எடுத்துட்டீங்க. ஹாஸ்பிட்டல் என்ன நடக்குதுன்னே தெரியக்கூடாதுன்னா அங்கேயும் போய் ஒரு மக்கள் பணி ஆற்றாருன்னு நீங்கள் வீடியோ எடுத்து போட்டிங்கன்னா நல்லா தான் பாருக்காரு. இவருக்கு என்னப்பா ஒரு பிரச்சனை இல்லைன்ட்டு என்ன நினைப்பாங்க பப்ளிக்? எதுக்கு ஹாஸ்பிட்டல் போனது இப்போ? ஸோ எந்த வகையிலும் இது உங்களுக்கு பயன் தரவில்லை. ஸோ இப்போ அட்லீஸ்ட் இதை ஒரு சாக்காக வைத்தாவது உதயநிதி சூறாவளி சுற்றுப்பயணம் போய் பூத் ஏஜென்ட் ஆய்வு கூட்டம் நடத்துறாரு. பூத் ஏஜென்ட்ஸ் சரியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இவரே சோதனை செய்கிறார். இப்போ ஓடிபி நிப்பாட்டிட்டீங்களா? உறுப்பினர் சேர்க்கையை சரி பார்க்கறதுக்கு சிவகங்கை மாவட்டத்தில் ஆய்வு கூட்டத்தை உதயநிதி நடத்துகிறார். நல்லா இருக்குமா பார்க்கறதுக்கு? கட்சிக்காரன் சந்தோஷமா இருப்பானா? ஆனால் இவருக்கு போகிறதுக்கே கஷ்டம். சிவகங்கையில் 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கா? இல்லையா? அப்போ நான் வரல. மதுரையில் பாண்டியன் ஹோட்டலில் தங்கிறேன். அங்கே வந்து பார்க்க சொல்லியார் அவர். அந்த மாவட்டத்திலேயே அமைச்சர் இருப்பாங்களே, பெரியகருமா இருப்பார், மூர்த்தி இருப்பார், அவங்க 2 பேர் 3 பேர் மட்டும்தான் பார்ப்பார். வேறு கட்சிக்காரன். அப்போ கட்சிக்காரன் உங்களை எப்படி லேட்டாக நினைப்பான்? மக்கள் வெள்ளத்தில் நீந்தி போகிறாரா பழனிசாமி? குழந்தை தூக்கி கொஞ்சிறாரு, முந்திரி பாக்கெட்டு வாங்குறாரு. காசு வேணாதுன்னா கூட அவரே கொடுக்குறாரு. வாங்கிக்கணும் காசு. அதான் லீடரு. இங்கேருந்து பார்க்கறதுக்கு நமக்கு இங்கேருந்து பார்க்கும்போது பரவாயில்லையான்ட்டு பேசுகிறோம்ல. ட்ராமாவே போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. பேசுகிறோம்ல. நேற்று உங்கள் தொகுதியிலேயே 1000 ரூபா கொடுன்னு தாலுகா ஆஃபீஸ்க்கு 200 பெண்கள் ஊர்வலமாக சென்று மனு கொடுத்து எப்படி பேச பார்த்தீங்களா அந்த அம்மா? இவ்வளோ நாள் இல்லாத தகுதி இப்போ வந்துருச்சான்னு கேட்குறேன்.